ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்ச கிரகம் உங்கள் லக்னத்தில். இதன் தலைப்பு. லக்னம் என்பது மிக முக்கியமான ஒன்றுன்னு நம்ம நிறைய காணொளிகளில் சொல்லிகிட்டு இருக்கோம். வலிமையான கோள்கள் நமது லக்னத்தில் அமரும்போது அந்த ஜாதகர் வலிமை மிகுந்தவராக இருப்பார். செயல்திறன் மிக்கவராக, சிந்திக்கும் திறன் மிக்கவராக, சுயமாய் முடிவெடுக்கும் தன்மை கொண்டவராக, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்பவராக, கிரகங்களின் இயல்புகளுக்கேற்ப ஜாதகத்தின் குணம், வலிமை, ஆயுள், முன்னேற்றம், தீர்க்க தரிசனம், புத்திசாலித்தனம் போன்றவை அதிகரிக்கும். பொதுவாக லக்னம்ங்கிறது நாம தான். லக்னாதிபதிங்கிறது நம்மளுடைய ஆத்மா. லக்னம்ங்கிறது நம்மளுடைய உடல் வலிமையாக இருந்ததுன்னா அந்த வலிமைக்கேற்ப புத்தியும் செயல்படும், துணிச்சலும் இருக்கும், செயல்திறனும் அதிகரிக்கும். அந்த வகையில் உங்கள் லக்னத்தில் யார் உச்சமாவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில லக்னங்களுக்கு உச்ச கிரகங்கள் கிடைக்காது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, மிதுன லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, கும்ப லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, தனுசு லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, விருச்சிகத்தில் ராகு கேதுகள் உச்சமாவாங்கன்னு சொன்னாலும் அது சந்தேகத்திற்கிடமான ஒன்று தான். அது 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்படி சில லக்னங்களுக்கு உச்ச கிரகங்கள் அமராது. அப்படி உச்ச கிரகங்கள் அமராத லக்னங்களில் அந்த வீட்டுக்கு மூலத்திரிகோணாதிபதி அமர்ந்தாலும் அதே வலு கிடைக்கும். உச்சம்ங்கிறது 100 மார்க்குன்னா மூலத்திரிகோணாதிபதி 75 மதிப்பெண்கள். அதுக்கு அடுத்ததாக ஆட்சி பெற்றவர் அப்படிங்கிற லெவலில் லக்னாதிபதி அமரும்போது 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் மேச லக்னத்தில் உச்சம் பெறும் கிரகம் சூரியன். இப்போ சூரியன் மேச லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு லக்னத்திலே அமர்ந்திருக்கார். இவர் நல்ல ஆத்ம வலிமை கொண்டவர், அதிகார பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர், பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் தகுதி உடையவர், வளர்ச்சி மிகுந்தவர், தகப்பன் சொத்தை அனுபவிக்கும் யோகிதை உள்ளவர், நல்ல தகப்பன் அமையக்கூடியவர், காதலில் வெற்றி பெறும் தகுதி உள்ளவர், அரசு வேலை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பார். இதெல்லாம் அந்த சூரியன் லக்னத்தில் வரும்போது அங்கே லக்னம் பவர் ஆகுது, ஒளி மிகுந்த லக்னமாக மாறுது. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு உச்ச கிரகம்ங்கிறது அதிக வலிமை பெற்ற கிரகத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம். ஒளி மிகுந்த, அதிக வலிமை பெற்ற, ஒளி பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தை உச்ச கிரகம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் மேச லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் சூரியன் அமர்வது வெகு சிறப்பு. ரிஷப லக்னத்துக்கு உச்ச கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் உச்சமடைவார். இங்கே இவர் 3ஆம் அதிபதி ஆகிறார். ரிஷப லக்ன சுக்கிரனுக்கு சந்திரன் நல்லவரான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு விதத்தில் அவர் மாரகாதிபதியும் கூட. ஆனால் அதே நேரம் லக்னத்தில் சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் உச்சம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் முயற்சி உடையவராக, தன்னம்பிக்கை உடையவராக, எந்த காரியத்தையும் செய்து பார்க்கும் துணிச்சல் மிக்கவராக இருப்பார்னால் கூட இவருடைய முயற்சி, தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன் எல்லாமே யாருக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சகோதரர்களுக்கு போய் சேரும். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சம். உழைக்கிறது மற்றவங்களுக்காக, சகோதரர்களுக்காக, தாயாரின் வற்புறுத்தலுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை அழித்து கொள்ளும் தன்மை ரிஷப லக்னத்துக்கு உண்டாகும். ஏன்னா சந்திரன் இங்கே உச்சமாகறனால. உச்சமாகிறது ஒரு சிறப்பு. அதுலேயும் வளர்பிறை சந்திரனாக உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனாலும் அடுத்தவர்களுக்காக உழைத்து கொட்டும் விதிங்கிறது ரிஷபத்துக்கு உண்டு. பொதுவாகவே பூமி லக்ன ஜாதகங்களுக்கு இது இருக்கும். ரிஷபமும் அதே தான் பண்ணும், கன்னியும் அதே தான் பண்ணும், மகரமும் அதே தான் பண்ணும். இது 3 பூமி லக்ன ஜாதகம். ஸோ அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொட்டுறது. அந்த வகையில் லக்னத்தில் சந்திரன் வலுப்பெறுவது ஜாதகரின் முயற்சியை, தன்னம்பிக்கையை, வளர்ச்சியை அதிகப்படுத்தும். மிதுன லக்னத்தில் எந்த கிரகமும் உச்சமாகாது, மூலத்திரிகோணமும் அடையாது. இங்கே வலுப்பெறவர் ஆட்சிங்கிற புதன் மட்டும்தான். ஸோ புதன் வலுத்தா 50%. எப்பயுமே உபய லக்னங்களுக்கு இந்த 50%ங்கிறது சேர்ந்துடும். நன்மையும் தீமையும் கலந்த நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுபடியும், வேகமான சிந்தனையும் செயல்திறனும் கொண்டவர்களாக இருப்பாருங்கிறதும், நல்ல கல்வி மேன்மை இருக்குங்கிறதும், அதை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள்ங்கிறதுலையும், ஒரு சர்வீஸ் ஓரியன்டான மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து சர்வீஸை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறதும் விதி. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு உச்சமாவார். இது ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு. 6ஆம் அதிபதியாகவே அவர் இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி.
ஸோ குரு உச்சம் பெற்ற கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறகுறார். லக்னத்தில் குரு உச்சம், தெளிந்த சிந்தனை, நல்ல குருமார்கள், பெரிய மனித தோரணை, வளர்ச்சி, முன்னேற்றம். குரு பார்க்குற இடங்களின் மூலம் பூரா ஜாதகருக்கு நன்மைகள் இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 9ஆம் இடம் குரு பார்ப்பார். நல்ல தகப்பன், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள்னு எல்லாமே சுபிட்சமாக அமையக்கூடிய ஒரு யோகிதை. பார்த்தவுடன் வணங்கி மதிக்கத்தக்க ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அமைப்பாகவும் இது இருக்கும். லக்னத்தில் குரு இருக்கிறது கொஞ்சம் ஏமாளித்தனத்தை கொடுக்கும்னாலும் கூட கடக லக்னத்துக்கிட்ட அந்த பருப்பெல்லாம் வேகாது. அவங்க இயற்கையிலே அதிக புத்திசாலிகளாக இருப்பாங்க. கடகம், விருச்சிகம், மீனம் 3மே நீர் லக்னங்கள். அவங்க இப்படி வலது கையில் ₹1 கொடுத்தா இடது கையில் 1,00,000 இப்படி வாங்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக தான் இருப்பாங்கங்கிறனால அவங்கள ஏமாற்றுதல் என்பது அவ்வளோ எளிதல்ல. ஸோ கடக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் அமர்வது சிறப்பு, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் இங்கே உச்ச வலிமை கிடையாது, மூலத்திரிகோணம் வலுப்பெறுவார், 75% வேலை செய்யும். இது ஒரு நல்ல விஷயம்தான். சிம்ம லக்னத்தில் இயற்கை சுவர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரசு வேலை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், காதலில் வெற்றி பெற முடியும், தகப்பன் சொத்து கிடைக்கும், பூர்வீகத்தினால் ஆதாயம் இருக்கும், மனதிற்கு பிடிச்ச மாதிரியான அமைப்புகள் ஏற்படும், அதிகார வர்க்கத்துடன் தொடர்புகள் ஏற்படும், நல்ல வகையில் முன்னுக்கு வருவாங்க, சம்பாதிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கும். இதில் சூரியன் உட்கார்றது ரொம்ப சிறப்பு. இங்கே குரு உட்கார்ந்தாலும், சுக்கிரன் உட்கார்ந்தாலும், புதன் உட்கார்ந்தாலும், செவ்வாய் உட்கார்ந்தாலும், மேலும் வளர்வரை சந்திரன் உட்கார்ந்தாலும் சிறப்பு. அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்கு சூரியன் அமர்வது சிறப்பு. ஆத்மகாரகன் சூரியன், லக்னகாரகனும் அவரே தான். தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருப்பார். வழிநடத்தி செல்லும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் தகுதியுடைய தன்மை கொண்டவராக ஜாதகர் தன்னை மாற்றிக்கொள்வார். அந்த அமைப்பில் இது ஒரு சிறப்பு. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு புதன் லக்னத்தில் உச்சமாவார். லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் உச்சமாவார். இது காலபுருஷனின் 6ஆம் வீடு. உழைப்பின் மேன்மை, அறிவின் மேன்மை, புத்திசாலித்தனத்தின் மேன்மை, வேகமாக மற்றவர்களை விட சிந்திப்பதும் செயல்படுவதும் செயல்திறன் மிக்கவராக இருப்பதும்னு ஜாதகரை வழிநடத்தும். ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரிகள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகள், மருத்துவத்துறையில் சாதனைகள், ஆடிட்டர் துறையில் சாதிக்கிறது, வங்கி தொழில்களில் பெரிய லெவலுக்கு வரப்படுது, வக்கீல் தொழிலில் பெரிய லெவலுக்கு வர்றதுன்னு மாதிரி நல்ல ஒரு அமைப்புகள் சொல்லிக் கொடுக்கறது. வங்கி தொழில், வக்கீல் தொழில் இதெல்லாம் புதனோட. கம்ப்யூட்டர் துறை சாதனையாளர்கள், ஆன்லைன் கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட மாதிரியான விஷயங்களில் சிறப்பாக இருப்பது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில்கள் செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்து வேலை பார்க்குறது, பைலட் மாதிரியான அமைப்பு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்பு எல்லாம் இதுதான். சூரியனும் புதனும் சேர்ந்த லக்னத்தில் உட்காந்தானே ஐஏஎஸ் படித்து தீர்வோங்க, மத்திய அரசு வேலை வாங்கியே தீர்வோங்கிற மாதிரி வலுவைப்பு. அந்த வகையில் புதன் இங்கே அமர்வது சிறப்பு. துலா லக்னத்தில் உச்சநாதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இவர் தான் சனி. சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மேலே வர்றது, மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது, பிஸ்னஸ் மேக்னட்டாக தன்னை உருவகப்படுத்தி கொள்வது, 10,000 பேர் வச்சு வேலைக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியை பெறுவது, அழுகும் பொருட்கள், இரும்பு பொருட்கள், அடிமை ஜீவனம் போன்றவற்றில் வளர்ச்சி தருவது, குடிக்க ஒப்பாத பொருட்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆயில், தாறு, தரைக்கடியில் கிடைக்கக்கூடிய, பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை கொண்டு காசு சேர்க்கக்கூடிய அமைப்புகள், பெட்ரோல் பங்கு நடத்துறது, மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் பெரிய ஆளாக வர்றது, இதெல்லாமே சனி இங்கே வலுப்பெறுவதனால் கிடைக்கும். கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைக்கத்தான் செய்யும். லக்னத்தில் சனி உச்சமாகவே இருந்தாலுமே ஆயினும் ஜாதகர் வெற்றி பெறுவார். வம்பு தும்புக்கு போகாமல் ஒதுங்கி இருந்து காரியம் சாதித்து கொள்ளும் தன்மை இருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உச்சகிரகம் கிடையாது. அங்கே ராகுவும் கேதுவும் உச்சமாவார்கள்ங்கிற வகையில் ஒருவேளை ராகு கேது விருச்சிகத்தில் இருந்தாங்கன்னா ஜாதகர் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு சீரும் பாம்பு போல் இருப்பார். நார்மலாகவே விருச்சிகம் ரொம்ப வீரியமும் விஷமும் கொண்டது, விஷத்தன்மை மிகுந்த இடம் தான் விருச்சிகம். அங்கே பாம்பு கிரகங்கள் போய் பவராக உட்காந்தாங்கன்னா ஆக்சுவலாக அது விஷத்தன்மை கொண்ட வீடுங்கிறதுனால தான் அங்கே ராகு கேது உச்சம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பவரை கொடுத்துறோம். அப்போ செவ்வாய் தான் இங்கே ஆட்சிங்கிற வலுவை பெறக்கூடிய தன்மை கொண்டவர். அப்படி பார்க்கும்போது சீற்றம், ஏற்றம், ரகசியமாக காரியம் சாதித்து கொள்வது, எதிரிகளை எளிதில் விட்டு கொடுத்தல் இல்லாத தன்மையில் இருப்பது, கடைசி வரை போராடி பார்த்து விடுவதுங்கிற மாதிரியான ஒரு வீரியமும் தைரியமும் இருக்க தான் செய்யும். மற்றவர்கள் தான் கிட்ட நெருங்க முடியாது. லக்னத்திலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கும்போது ஜாதகர் கணிக்க சிக்கலான மனிதராக மாறிடுவார். என்ன வேணால் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். பயந்து தான் ஆகணும். உங்கள் வீட்டிலே ஒருத்தர் விருச்சிக லக்னமாக இருக்காங்க, லக்னத்திலேயே ராகுவோ செவ்வாயோ சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா சான்ஸே இல்லை, கிட்ட போக முடியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். பட் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பராக்கிரமசாலியாக இருப்பார். ரகசிய நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுங்கிறத மறந்துடக்கூடாது. தனுசு வீட்டிலையும் எந்த கிரகமும் உச்சம் அடைவதில்லை. இங்கே எல்லா கிரகங்களுமே ஒரு மாதிரி சௌமிய குணம் கொண்டவர்களாக மாறிடுவாங்க. ஈவன் ராகு கேது கூட நல்லவங்க மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிற ஒரு வீடு தனுசு.
இது ராசி மண்டலத்தில் புனிதமான ராசின்னு சொல்லக்கூடியது, மாதங்களில் இது மார்கழியாக இருக்கக்கூடியது. இங்கே குரு பகவான் மூலத்திரிகோண வலுவை பெறுவாருங்கிற போது குரு இங்கே லக்னத்தில் அமர்றது சிறப்பு. பட் குரு லக்னத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய அந்த ஏமாளித்தனம் இங்கே கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். கடகத்துக்கு வராது, பட் தனுசுக்கு வந்துடும். குரு தனித்து இருக்கும்போது கொஞ்சம் சிரமங்கள் தான். செவ்வாயோட சூரியனோட அவர் சேர்ந்து இருக்கிறது, சந்திரன் குரு சேர்ந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது நல்லது. ராகு கேதுகள் இங்கே உட்காந்து குரு உட்கார்ந்தாலும் கூட பெரிய நெகட்டிவ் இல்லை. ஜாதகர் வெளிநாடு செல்வார், வெளி மாநிலங்கள் செல்வார், நிறைய சம்பாதிப்பார், நல்லா படிப்பார். கல்வித்துறை, வங்கித்துறை, ஃபைனான்சியல் செக்டர்ஸ் மாதிரியான அதில் வந்து நல்லா சம்பாதிக்கிற யோகங்கள் ஏற்படும். நிதானமாக நம்ம போக்கை கடைபிடிக்கும் போது வாழ்க்கை சிறப்பார். மகரம், இந்த வீட்டில் உச்சம் பெறவர் செவ்வாய். கோவத்தில் மலை உச்சிக்கே போயிட்டு திரும்பி வரக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனால் இந்த லக்னம் வந்து ஒரு தொழில் முறை லக்னங்கிறதுனால உழைப்பின் மேன்மை, அதன் மூலம் வெற்றிகள், பூமியினால் ஆதாயம், அதன் மூலம் வெற்றிகள், ரியல் எஸ்டேட் துறையில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள், லாப மேன்மை ஏற்படக்கூடிய யோகிதைகள்னு ஒரு செயல்திறன் மிக்க லக்னமாக மகரத்தை மாற்றி விட்ரும். இல்லை ஒரு விசித்திரமான அமைப்பு பாருங்கள். மகர லக்னாதிபதி சனி, அவர் லக்னத்தில் உட்காந்தாருன்னா மந்தமாக போயிடுவார் ஜாதகர். அந்த லக்னத்தில் உச்சநாதன் செவ்வாய், அவர் வந்து லக்னத்தில் உட்காந்தாருன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார். பயங்கர ஆக்டிவான ஜாதகமாக ஜாதகரை மாற்றும். செயல் செயல் செயல், அது ஒன்றே எனது லட்சியம் அப்படிங்கிறது மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இவங்க உழைப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தொட முடியாத உயரமே இருக்காதுங்களாம். கோபத்தில் மலை உச்சிக்கு போயிட்டு வருவாங்க. கோபம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை குறைத்து கொள்ளும் வழிமுறைகளை கற்றுக்கொள்வது நல்லது. மற்றவர்களுடைய வேகமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம முன்னோடியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு நிச்சயமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் லக்னத்தில் செவ்வாய்ங்கிறவர் இருக்கும்போது. கும்பத்தில் உச்சம் பெறும் கிரகம் கிடையாது. இங்கே வந்து மூலத்திரிகோண வலு சனிக்கு மட்டும்தான். அவர் சனி லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா போட்டு வருத்தி எடுக்க தான் செய்வார். நன்மை லக்னாதிபதிங்கிற மூலையில் இருந்தாலும் கூட ஒரு மந்த புத்தி, மற்றவர்களால் விரும்பத்தகாத செயல்களை செய்வது, எப்போதும் ஒதுங்கியே இருப்பது, சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டு விடுவது, தானக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு மமதையில் தப்பு தப்பாக காரியங்களை செய்யாற்றுவது, யாருடைய அறிவுரையும் கேட்காம போயிடுறதுங்கிற மாதிரியான பலன் இருக்கும். ஆனால் ஜாதகர் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஜாதகர் பவர்ஃபுல்லாக இருந்தும் நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை சனி உருவாக்கி விடுவார். நேச்சராகவே சனி வந்து நல்ல பேர் வாங்க விடமாட்டார். சனி பகவான் வலுத்த ஜாதகங்களே மற்றவங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் செய்கிற 90 நல்லதை மறைச்சி வச்சுட்டு 10 கெடுதலை முன்னாடி கொண்டாந்து ஹைலைட் பண்ணி விட்டுருவார். அதனால் திட்டமிடாத செயல்பாடுகளுக்கு சனி ஒரு சொந்தக்காரருங்கிற மாதிரி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகணும். இங்கே குரு உட்கார்றது ரொம்ப நல்லது. ஒரு கும்ப லக்னமாக இருந்து லக்னத்தில் குரு திக்பலம் அடைகிறான்னா உங்கள் ஜாதகம் ஒரு கொடுத்து வச்ச ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தனிச்சு இருக்கிறதோட வேறு இயற்கை சுபர்களான புதன், சுக்கிரன், குரு தொடர்போடு இருந்தால் நல்லது. சந்திரன் தொடர்பு ஆகாது. மீனத்தில் உச்சம் பெற கிரகம் சுக்கிரன். இவர் லக்னத்துக்கு சுபர் இல்லை, ஆனாலும் உச்ச வலிமையோடு செயல்பட்டுருவாருங்கிறதுனால ஜாதகர் நிறைய உல்லாச சல்லாபங்களில் ஊறி திளைப்பது, வெளிநாடு போவது, லக்ஸரியஸாக வாழணும்னு ஆசைப்படுறது, பெண்களால் ஆதாயமும் கஷ்டமும் துன்பமும் அடையிறது ரெண்டுமே உண்டு. 3ஆம் இடங்கிற ஆதாயமும் கிடைக்கும், 8ஆம் இடங்கிற அசிங்கமும் கிடைக்கும். ரெண்டுமே வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கவர்ச்சி மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க. கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். சொகுசாக வாழணுங்கிற நினப்பு ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு உச்ச கிரகம் லக்னத்தில் இருக்குது, ஆக்டிவேட் பண்ணும் ஜாதகரை. அதில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்குங்கிறத மாதிரி வரும். இந்த உபய லக்கணங்களில் உள்ள பலகீனத்தை மீன லக்கணமும் அடையவே செய்யும். காமத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகம் சுக்கிரன். 8ஆம் இடம் ரகசிய தொடர்புகள், லக்னத்தில் வந்து உச்சமாகிறது. 3ஆம் இடம் தொடர்புகள் சார்ந்து. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரியான பலன்கள் சுக்கிரதசை வராமல் இருந்தால் சந்தோஷங்கிறது மாதிரி நினைத்து கொள்வது அவசியம். இது உங்கள் லக்னத்தில் உச்ச கிரகங்கள் அமர்வதனால் ஏற்படும் யோகிதைகள். இதில் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த வீடுகளில் உச்ச கிரகங்கள் அமரும்போது பவர்ஃபுல் மனிதர்களை உருவாக்கு. ஒரு வலிமை மிகுந்த மனிதர்களை இந்த வீட்டில் அந்த சர வீடுகள் அதில் உட்கார்ற கிரகங்கள். அதுக்கடுத்த ஸ்திர வீடுகளில் பார்த்திங்கன்னா உச்ச கிரகம்னா ரிஷபத்தில் மட்டும்தான் சந்திரன். அதுக்கப்புறம் எந்த மிச்சம் இருக்க 3 வீட்லேயும் உச்ச கிரகங்களே கிடையாதுங்கிறது மாதிரியான தொந்தரும். சந்திரன் கூட ரிஷபத்துக்கு பெரிய நன்மை தரக்கூடியவராக இல்லைன்னு ஆகிடும். உபய வீடுகள் 50-50 சாய்ஸ் தான் எப்போவுமே. உச்சன் அமர்ந்தாலும் சிக்கல், அமரலினாலும் சிக்கல்ங்கிறது மாதிரி வரும். ஸோ இதுவே லக்கணத்தில் உச்சன் அமரும் யோகிதைகளை குறிக்கக்கூடியது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.